ஒரு ஸ்கூல் பையன் மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கிறான், கொஞ்ச நேரத்தில் ஒரு அலர்ஜிக் ரியாக்ஷன் மாதிரி சிவியர் ஆகி உயிரே போயிருச்சு அப்படின்னு சொல்லி சில நியூஸ்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இந்த அலர்ஜிக் ரியாக்ஷன் சிவியர் ஆகுது அப்படின்னா என்னென்ன சிம்டம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும், நம்ம அஸ் அ பேரண்டா இல்லை ஒரு டீச்சரா ஒரு பப்ளிக்கா நம்ம இந்த விஷயத்துல என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபர்தரா இது மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு அப்படின்றத அந்த வீடியோல பார்த்துக்கலாம். அண்ட் இது மாதிரி மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்கு நம்மளோட கியூடி ஹெல்த் டாக்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சீ ஃபுட்டு சில பேருக்கு, நட்ஸ், ஈவன் மெடிசன் சில பேருக்கு, அண்ட் சில பூச்சிகள், தேனி இந்த மாதிரிலாம் நம்மளை கடிக்கும் போது சில புரோட்டீன் ரிலீஸ் ஆகும். அந்த புரோட்டீனுக்கான எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே நம்ம உடம்புல இருக்கு அப்படின்னா அது ரெண்டும் ஃபைட் பண்ணும். ஃபைட் பண்ணும்போது ஒரு லேசான ஒரு சின்னதா ரவுண்டா ஒரு ரெட் கலர்ல இர்ரெகுலரான ஒரு வீக்கம் வருது, அரிப்பு வருது அப்படின்னா அது வந்து லேசான சண்டை, மைல்டு அலர்ஜி வரும். இதே இது வந்து சிவியரா சண்டை போட்டுச்சு அப்படின்னா அது அலர்ஜி சிவியர் ஆகும். அப்போதான் வந்து தடுப்பு பெருசா வரும், அது அப்படியே பரவி முக வீக்கம் வரும், லிப் வீங்கும், அடுத்து தொண்டை வீக்கம் வந்து ஒரு இருமலா இருக்கும், அப்புறம் மூச்சு திணறலா வரும், அப்புறம் அப்படியே பிபி குறையும், அப்படியே மயங்கிரும், அதுக்கப்புறம் அப்படியே இறக்குற அளவுக்கு கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை ட்ரீட் பண்றதுக்கு ஃபாரின்லாம் எப்பிபென்னு சொல்லிட்டு ஒரு இன்சுலின் பேனா மாதிரியே இருக்கும், எப்பினெஃப்ரின் பென். இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அலர்ஜி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பேக்லேயே பிரிஸ்கிரிப்ஷனோட வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல வச்சிருப்பாங்க, பப்ளிக் பிளேஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஊர்ல வந்து ஹாஸ்பிட்டல் செட்டப்ல கண்டிப்பா இருக்கும், ஈவன் கிளினிக்ஸ்ல கூட இருக்காது. கண்டிப்பா எல்லா கிளினிக்லயும் இருக்கணும், டென்டல் கிளினிக்ல கூட இருக்கணும், அண்ட் பப்ளிக் பிளேசஸ் ஸ்கூல்லையும் கூட வைக்கிறதுக்கு நம்ம அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அஸ் அ டீச்சரா இல்லை பேரண்டா வந்து நம்ம குழந்தைங்களுக்கு என்னென்ன அலர்ஜி இருக்குன்றதை நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதை வந்து டீச்சர்ஸ்ட்ட தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸ் சிவியர் ஆகும்போது உடனே நம்ம போய் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்து அதை உடனே ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய லாஸை வந்து நம்ம கண்டிப்பாக ப்ரிவென்ட் பண்ண முடியும்.